சென்னையில ஒரு லேண்ட் வாங்கினேன் சார். புத்திசாலியா தானே பண்ணிருக்கணும். அந்த ஏரியால கரண்ட் வருமா வராதா செக் பண்ணிருக்கணும். அப்புறம் வீடு கட்டினா அந்த வீட்டு உள்ள தண்ணி வருமா வராதா செக் பண்ணிருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணாமே வீடு பார்த்து நின்று கரண்ட் வரல, எதுவுமே வரல. 10 lakh மோசமா போயிடுச்சு சார். மந்திரம் சொல்லி மணி அடிக்கிற அளவுக்கு நீ ஒருத்து கிடையாது. இப்ப 2 லட்சம் ரூபாய் இடத்துல திண்டிவனத்துல ஏமாறீங்க. அதுக்கப்புறம் இப்படி திரும்ப லேண்ட்லயே 10 லட்சம் ரூபாய் ஏமாறுவீங்க. சரி அதுதான் போச்சே. சரி சென்னையிலாச்சும் ஒரு இடம் வாங்கலாம். இங்க ஆளு அப்புறானியா இருக்கேன். என்ன போய் கேசா? நீங்க எப்படி மத்ததுல அடுத்ததுலயும் அதே ப்ராஜெக்ட்ல ஏமாறீங்க, அதே மாதிரி விஷயத்துல எப்படி ஏமாறீங்க? அதான் சார், எல்லாரையும் நம்பி தான் சார் ஏமாந்துட்டேன். பயங்கரமா இருக்கும். அதுல மொட்டை பேயா வேற ஆக்க பாக்குறியா? சார் அவருக்கு பிழைக்கவே தெரியல சார். நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே சொன்ன மாதிரி இருந்துச்சு காதுல. நாங்க ஒரு 10 years பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொருள் கேட்டுட்டு அவங்களால முடியல அப்படின்றப்ப நான் கொடுத்துருவோம். அட் டைம் அவன் அதோட திரும்ப வரவே மாட்டான். அப்படியே என்ன ஒரு பார்வை பார்ப்பாங்க. பார்வையே ஏமாளின்னு சொல்லும் அப்படின்னா அந்த பார்வை எப்படி இருக்கும்னு கேக்குறேன். ஜஸ்ட் அப்படி ஒரு லுக், அவ்வளவுதான் சார். சிஸ்டரோட ஃபங்க்ஷனுக்காக வந்து ஒரு 50K வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கியிருந்தோம். இன்ட்ரெஸ்ட்லாம் என்னன்னு தெரியாது, நான் வாங்கினது கிடையாது. கல்யாணம் புதுசுல அவங்களுக்கு அதனால நல்லாவே தெரியும். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கொடுக்கவே கூடாது, இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறவங்க பர்ஃபெக்ட்டா 10 month 10 month இல்ல 5 month 5 month அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்குவாங்க. லூசுத்தனமா வாங்கியிருக்கே. குடும்பத்துல உன்னை யாருக்குமே பிடிக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு பார்வை பார்ப்பாங்க. பட் நான் கோபப்படுவேன்றதுனால அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. இந்த சின்ன விஷயத்தை ஊதி பெரிய விஷயமாக்கிறாது. அல்ல ஏமாளிங்கிறத என்னன்னு சொன்னாங்க? தாராள பிரபுன்னாங்க. இங்க ஏமாளிங்கிறது என்ன சொன்னாங்க? லூசுத்தனமா பண்றீங்க. என் பரம்பரையை பத்தி பேசுற பல்ல கடிச்சு முழுங்கி விடுவேன். கல்யாணத்துக்கு முன்னால அல்லது கல்யாண டயத்துல ஒரு சூரன் வீரன் அசகாய சூரன் அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பார்க்கவே தெளிவா இருக்காப்ல அப்படின்னு. என்னங்க ஓசி சோத்த தின்னு உடம்பு வளர்த்துக்கிட்டு 10 மணி ஆனாலும் எந்திரிக்கிறதுல எந்திரிக்க. கணவர் பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல இருந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டு வந்தவங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது பாக்கிறதுக்கு ஒரு போல்டா இருந்த மாதிரி இருந்தாரு, கராரா இருப்பாரு. இந்த மாதிரி போல்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நல்லா மாட்டுனீங்க. மாட்டுனது நான் இல்லடா, ஜமீன்தாரு. மேரேஜ் ஆகி ஒரு 3 டிகிரி படிச்சு அவங்க தான் படிக்க வச்சாங்க. அவன் கட்டத்தை பார்த்தான்னு சொல்லுவேன், நான் விட்டத்தை பார்த்தே சொல்லுவேன். அப்படி ஒரு அதிரி ஞானம். படிக்கணும் நம்ம கையில காசு இல்ல. முதல் ஜுவல்ஸ் வச்சு நம்ம கட்டலாம். நீ போய் ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, போய் வச்சு எடுத்துட்டு வாங்க, ஃபீஸ் கட்டலாம். ஜுவல் வைக்க கூட எனக்கு தெரியாது. ஒரு சேடு கடைக்கு போய் நகை வச்சு அடமான வைக்க கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும். தெரியாது குழந்தை மாதிரி பாக்கிறதுக்கு நான் பெரிய ஆம்பளை ஒரு கெட்டப்ல நினைச்சேனே. இது கூட தெரியல. அதுக்கு ஒரு பெரிய சண்டையாச்சு. அப்பதான் தெரிஞ்சது ஒண்ணுமே இவருக்கு தெரியல. பயங்கர இன்னோசன்ட் சென்டிமெண்டலா ஒரு ஈஸியா கொஞ்சம் கம்மியா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ஆஃபர் கிடைச்சு வேலைக்கு போலாம், நானே உனக்கு வந்து இன்கிரிமெண்ட் பண்ணி தரேன், நீ இரு அப்படின்ற மாதிரி ஆபீஸ்ல சொன்னாங்க. பட் ஆனா அது ஆஃப்டர் சம் மந்த் 1 year கூட ஆயிருச்சு. எந்த இன்கிரிமெண்ட்டும் பண்ணல, ப்ரமோஷனும் கொடுக்கல. ஒரு போட்டோவுக்காக கட்டின புருஷன ஓரம் கட்டுறியா? நான் சொன்னேன் இதுக்கு மேல இப்படி இருக்க வேணாம், ஃபினான்சியல் வைஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோ நீங்க நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அந்த தடவையும் வந்து இல்லப்பா சொல்லிருக்காங்க கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு அதே மாதிரி வந்து என்கிட்ட வந்து பதில் சொல்றாங்க. அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. அந்த இடத்துல எனக்கு வந்து இன்னும் ஒரு தடவை பட்டும் திருந்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. போது எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ நாங்க மேரேஜ் ஆகி 3 monthsல வெளியே வந்துட்டோம். சரி, என்ன ரீசனால வெளியே வந்தோம்னு கேளுங்க சார். மாமியார் மருமக சண்டை தான். வீட்ல இருக்க மொத்த வேலையை நீங்க பார்க்க வேண்டி வரும், ஜாக்கிரதை. வந்து அவங்கள பாக்குறது இல்ல, போறது இல்ல, வரது இல்ல. நம்ம கஷ்டம் நம்ம பண்றோம், அவங்க விவசாயம் பண்றாங்க, அவங்க கஷ்டம் அவங்க பட்டுட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட இருந்து ஷேர் வாங்கிட்டு வாங்க. சில ஆபீஸ் டீடைல்ஸ்லாம் இவங்களுக்கு சரியா தெரியாது, எங்களுக்கு மட்டுமே தெரியும். நம்மளுக்கும் பசங்க ஆயிட்டாங்க, இது ஆயிட்டாங்க, நீ ஏன் கேட்காம ஏமாலியாவே இருக்க, நீ கேட்காத வரையும் அவங்க வந்து உன்னை வந்து கண்டுக்கிறதே இல்ல. புறம்போக்கா சொல்றி பொறுக்கியா? நமக்கு உரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? அவர் அப்படிதான் நினைக்கிறாரு. அவர் வந்து எதுவுமே கேட்க கூடாது, அவங்க கொடுக்கும்போது கொடுக்கட்டும். புரியுதா? என்னடி நாயே எங்க நல்லது கிட்ட நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி நாங்க ஒதுங்கி வந்தாச்சு. அப்புறம் எப்படி அவங்கள்ட்ட போய் நான் பணம் கொடு அப்படின்னு அப்படி கேட்க முடியும்? உங்க வீட்டுக்காரங்க உங்களுக்கு அப்பப்ப துணி எடுத்து கொடுக்குறாங்க, ஆனா என் வீட்டுக்காரன் அப்படியா? அவங்களோட ஷேர் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? எனக்கு மேரேஜ் நான் வந்துட்டேன். இப்ப தம்பிக்கு மேரேஜ் ஆகல, அவனுக்கான பிறகு அவங்க செட்டில்மெண்ட் அவங்க பண்ண போறாங்க. அநேகமா மாமி தான் மாமாவை தள்ளிட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அவரும் பிள்ளைங்கிறப்ப அவருக்கு ஒரு சொத்து கொடுக்கணும். ஆனா இது அவங்க அப்பாவுடைய சம்பாத்தியம் தானே. சம்பாத்தியத்திலையும் நீங்க பங்கு கொடுக்கணும்னு கேக்குறது எப்படிங்க? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்ம போட்ட திட்டமெல்லாம் நாசமா போச்சு. அவனுக்கு செஞ்ச தாலி செய்ய வச்சா தண்ணி அடிப்போம். இதை வச்சுட்டு ஏதாவது அமௌண்ட் முடியாது. இல்ல சார், அவங்க 3 பசங்களுக்கு செலவு பண்றாரு, மத்த வெளியாளுக்கோ வேற யாருக்கும் கிடையாது. தானே அவர் சம்பாதிக்கிறாரு. அதை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறது யாருடைய உரிமை? ஓகே சார், நான் இல்லன்னு சொல்லல. பார்த்தா 3 பேரையும் ஒண்ணா பார்க்கணும். என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போம். யாருக்கும் சரி போ. ஏன் போய் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வெயிலையும் மயிலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. விவசாயத்துல எவ்வளவு லாபம் வருது, எவ்வளவு நஷ்டம் ஆகுது, அது வந்து நம்மளுக்கு தெரியாது. வந்து அவங்க வந்து குடுக்கலன்றது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு கேட்கறது. அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன்.
2 இயர்ஸா வேலை இல்ல சார். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவும் கேட்கல. கஷ்டம் இருக்குன்னு இவரும் சொல்லல. அவங்க நம்ம பையன் கஷ்டப்படுறானேன்னு அவங்களும் எதுவும் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஏமாளி தானே சொல்ல முடியும். அறிவிட்ட நாயே, அறிவில்ல உனக்கு? நானே வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு கோவப்பட்டு இங்க வந்து திண்ணையில படுத்து கிடக்குறேன். என்னைய வந்து மோந்து பாக்குறீங்க. நான் என்ன குப்பை தட்டியா? இருந்தாரு சார். அது ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுலயே இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து இன்னைக்கு பிரைவேட் வேலை நான் படாத பாடுபடுறாரு. அந்த கூரையில ஏகே பாடிச்சவன் துப்பாக்கி ஒரு 6 பிகே பாடிச்சவன் துப்பாக்கி ஒரு 8 இருக்கு. எடுத்து கையில கொடுத்து விடு. என்னடா ரத்தம் வர அடிக்குது? சேட்டை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கியா? நடுமண்டை இல்லையா? அதே வெள்ள அடிக்கிட்டு இருக்க. கை வலிக்காத போயிடல. நச்சு நச்சுன்னு சங்கிலியை குத்தி ஜோலியா முறா எரும மாடு. ஜாயின் பண்ணிட்டு AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். PK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றது எங்க பாஸ் தான் ஐயா. வச்சிருந்தாருன்னா அந்த வேலையில இருந்திருக்கலாம். ஆமா இருந்திருக்கலாம். இல்லனா கிடைச்ச வேலை CRPFல இருந்திருந்தாலே இன்னைக்கு லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். என்ன ஒவ்வொரு வரலாம் மடக்கி கைய மூடுற? பஞ்சபூதத்தை அடக்கி கை வழியா ஏத்தி கண்ணுல கொண்டாந்து நிறுத்துறா கன்று பையன் நானு. அப்பா வந்து ஒரு தைரியமா நீ ஜாயின் பண்ணு சொல்லிட்டாரு. அங்கிருந்து பேசும்போது வந்து எப்பவுமே அழுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டோடனே அப்புறம் லீவ் வந்துட்டோடனே நீ போவே வேணாம். பேர் எழுதாம கணக்கு எழுதி வச்சிருக்க. இது மளிகை கடை பாக்கி, பால் கணக்கு, கரண்ட் பில் கணக்கு அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்படுறோம் சார். வீட்டு சைடுல ஒரு சப்போர்ட் கிடையாது சார் எங்களுக்கு. அன்னைக்கு சென்டிமெண்டா பேசி வர வச்சவங்க இன்னைக்கு எங்களுக்கு கை கொடுக்கல. சார் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணாலே ஒரு தீபாவளிக்கு ஒரு 3000 இல்லாம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. சரிங்க, உன்கிட்ட கொடுப்பா, நீ அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்ட. இது வெறும் மீட்டர் கேஜ்மா. நாங்க பிராட் கேஜ்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். வச்சுங்களேன். ஏன் கொடுத்தீங்க? அம்மாக்கெல்லாம் இருக்கும்போது நகை வித்து எங்களை படிக்க வச்சாங்க. அவரோட புள்ள இல்ல அது வந்து அப்ப இப்பெல்லாம் ரேட் ஏறி போச்சு. நீங்க இந்த நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நேரா ஒரு கேள்வி கேக்குறேன். வியாபாரத்துக்குள்ள உங்க கண்டிப்பா கண்டிப்பா ஒரு காஸ்ட் ரொம்ப பெருசா சொல்லும் போது பயந்துருவாங்க கஷ்டம். அதே வேலையை கம்மி பண்ணி சொல்லும் போது இவங்க சொல்ற 3 பேருக்கு செஞ்சாங்கன்னா நான் 10 பேருக்கு செய்வேன். நம்பர் ஆஃப் சேல்ஸ் கூட்டி சேல்ஸ் கூட்டிடுவோம். இதான் பிசினஸோட டெவலப்மெண்ட். அது கடிக்காதுங்க. காமெடியாங்க பண்ணோம். கொலைக்கிற நாய் கடிக்காதுங்க. ரொம்ப லாபம் வச்சு காசு வாங்குறப்ப எப்படி இருக்கும்? இல்ல சார், நான் பண்ணவே மாட்டேன். அது ரொம்ப மனசு உறுத்தலாவே இருக்கும். போனமா தூக்கம் வரணும்னா அது மாதிரி ஒரு நிம்மதியான பிசினஸ் பண்ணணும். மங்கிதான் சாப்பிடுங்க. அங்கிள் வேற ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தோம். அவர் கஷ்டப்படும் போது எனக்கு ஒண்ணு நான் ப்ராஃபிட் வந்து லாஸ்ல செய்யல சார். லாபத்துல தான் நட்டப்படுறோம். லாபத்துல தான் ஒரு பங்கு கொடுக்குறோம். ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொன்னாதான் அடுத்து திரும்ப நம்மள்ட்ட வருவாங்க. அதை வித்துட்டு போறதுக்கு எனக்கு தெரியும். ஆனா அப்படி பண்ண மாட்டேன். சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. அது எப்படி நினைக்கிறீங்க? அப்போ அவருடைய உழைப்பு தான் சார். இல்ல அவருடைய உழைப்பு இல்ல. அவருக்குள்ள வியாபாரத்துல அவர்கிட்ட ஒரு குணம் இருக்கு. அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு. அவர் ஒன்னும் ஏமாளி, அவர் நல்லவர். அவ்வளவுதான். ஒத்த குண்டு மொத்த பேரும் அதிகமா ஏமாறாரு. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். யாரிடம் அதிகமாக ஏமாறுகிறார்? அவங்க ஃபேமிலி கிட்ட தான். அவங்க ஃபேமிலி கிட்ட. அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஏமாறவங்களுக்கு அவன் ஃபேமிலிட்டே ஏமாறான். எனக்கு இந்த உண்மையை சொல்லுங்களேன். தயவு செஞ்சு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. நாவது ஒருவன் இந்த பிசினுக்காக பிறந்திருப்பான் என்ற நம்பிக்கையில் இந்த பிசின் வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள். வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள். வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள். பாம் பாம் பாம்.